தேங்க்ஸ் இல்ல, ஜஸாக்கல்லாஹ் ஹைராவும் இல்ல, ஒன்றுமே கிடையாது. ஆனா இவ எதிர்பார்த்தா எல்லாத்தையும் முன்னுக்கு என்னைய புகழ்வாங்க. அல்லது கணவனுக்கிட்டையாவது இன்னொரு மனைவி கிடைச்சிருக்குது, இந்த காலம் எப்படி கொண்டு வர காலமா, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரஹ்மத்தாக்கி பரக்கத்தாக்கி வைக்கட்டும் என்று இந்த மாமா மாமின்னு சொன்னா இந்த சின்ன அந்த பெண்மணிக்கு மாமா மாமி ஒரு நல்லெண்ணம் வந்து. ஆனா மாமா மாமி என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க, இவ எத்தனாயிரம் வெள்ளிக்கு கொண்டாலும் எங்க மகன்ல காசுறாங்க, நான் இவோக்கு தேங்க்ஸ் பண்றேன், நான் இவோக்கு ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சொல்லணும். இங்க நேற்று வந்தவர் இவோக்கு செய்யணுமா, அது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அப்படி கொண்டு போய் எவ்வளவுதான் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சொன்னாலும், எவ்வளவுதான் புகழ்ந்தாலும், நாங்க 150-200 வெள்ளிக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு நீங்க வேற சிந்தி சம்பாதிக்கிற பணத்திலிருந்து கொண்டு போடும் வரும்போது வெறும் ஜஸாக்கல்லாஹ் ஹைராவோட வெறும் தேங்க்யூவோட ஒரு 50 வெள்ளிக்காவது கொடுமா பாப்பாக்கு வாங்கி நிறையா போயிட்டு வெறும் கையோடு அனுப்பிட்டாங்களே என்று சொல்லக்கூடிய மனைவி இருக்கிறோம். அப்ப என்ன செய்ய, இந்த கணவன் நடுவில் இருந்து பாக்குவட்டி கம்முட்ட மாதிரி அவர் என்ன செய்ய? அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் மனிதர்கள் எங்களை போன்ற சாதாரண மனிதர்கள், நபிமார்களும் அல்ல, ரசூல்மார்களும் அல்ல, அவுலியாக்களும் அல்ல, குதுபுமார்களும் அல்ல, நாங்கள் எல்லாரும் வெறும் சாதாரண மனிதர்கள். எங்களால் நிறைய தவறுகள் நடக்கும், எங்களால் நிறைய பாவங்கள் நடக்கும், எங்களால் நிறைய தப்பான பேச்சுகள் வெளியில வரும். ஆனா பிரச்சனை வந்ததென்றால் முதலில் கீழே விசாரிக்க வேண்டும். கோல் சொல்லக்கூடியவர்கள் அதிகமான இந்த காலம், பொறாமையில் மூழ்கி இருக்கும் இந்த காலம். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, நாங்க எந்த பிரச்சனை வந்தாலும் கீழே விசாரிக்க வேண்டும். இன்னைக்கு கோல் சொல்றதுக்கென்றே கோல் எடுக்கிறாங்க. கோல் சொல்றது பிரிக்கிறதுக்கு, குடும்பத்தை பேசி வச்சிருக்கிற திருமணங்களை பிரிக்கிறதுக்காக முயற்சி செய்யக்கூடிய காலம். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீர்வு, நான் இந்த கணவனோடு தான் மௌத்து வரையில் வாழ்வேன் என்ற எண்ணம் மனைவிக்கு இருந்தால், கணவனால எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பெண்மணி சபூர் செய்து விட்டு கொடுத்துத்தான் ஆக வேண்டும். கணவனுக்கு நான் மௌத்து வரையில் இந்த மனைவியோடு தான் வாழ்வேன் என்றிருந்தால், எந்த பிரச்சனை மனைவியாக வந்தாலும் இந்த கணவன் மௌத்து வரையில் சபூர் செய்துதான் ஆக வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படித்தான் எதிர்பார்க்கிறான். பொறுமைதான் இஸ்லாம், விட்டு கொடுப்பதுதான் இஸ்லாம், மன்னிப்பதுதான் இஸ்லாம். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, எங்களுக்கு இடையிலும் சின்ன சின்ன தகராறுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்றிருந்தால், அதற்குரிய தீர்வை இந்த ரபியுல் அவ்வல் மாதமாகிய இந்த மாதத்திலேயே சிறப்பான பரக்கத்தான முபாரக்கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய இந்த மௌலிது ஷரீஃப்களை அதிகமாக நீங்கள் ஓதக்கூடிய இந்த காலத்திலே, இதே மாதத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து இதற்குரிய தீர்வை கண்டு மன்னித்து விட்டு கொடுத்து அல்லது மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக நாங்கள் மாறுவதற்குரிய வழியை பார்க்க வேண்டும். அப்படி இல்லாமல் வம்புத்தனத்திலும், முரட்டுத்தனத்திலும், கடும் கோபத்திலும், விட்டு கொடுக்காத தன்மையிலும், வைராக்கியத்திலும் கணவன் மனைவியை, மனைவி கணவனை மன்னிக்காமல் பிரச்சனை பற்றிக் கொண்டிருப்போமே ஆனால் நமது பிள்ளைகளுடைய எதிர்காலம், நமது பிள்ளைகளுடைய அறிவு, நமது பிள்ளைகளுடைய மூளை பாதிக்கப்படும் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளுக்காக வேண்டியாவது நமது சண்டை சச்சரவுகளை நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டமே, என்ன நடந்தாலும் அல்லாஹ் செய்ததுதான் எங்களுக்கு நடக்கிறது. நாங்கள் நினைத்தது ஒன்றுமே நடப்பதில்லை. எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்தது போல, யார் எங்களுக்கு எந்த அநியாயம் செய்தாலும் மன்னிப்பு கொடுப்பது வாஜிபாக இருக்கிறது. நாங்கள் முஸ்லிம்களுடைய பட்டியலை விட்டு தாண்டி முஃமின்களுடைய பட்டியலுக்கு வந்து, முஃமின்களுடைய பட்டியலை விட்டு தாண்டி முஹ்சினீன்களுடைய பட்டியலுக்கு வந்து விட்டு கொடுத்து மன்னித்து, மனைவி கடைசி வரையில் எங்களுக்கு உதவியாக இருப்பார் என்பதை உணர்ந்து, அதே போல மனைவிமார்கள் கணவனும் எங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் என்பதை நினைத்து அந்த அமைப்பில் எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும்.
அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு தடவை சொன்னார்கள், இஸ்லாத்தில் சுஜூது அல்லாஹ்வுக்கு மட்டுமே, இன்னொருவருக்கு சுஜூது கிடையாது, அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சுஜூது. அப்படி அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக இன்னொருவருக்கும் சுஜூது செய்ய வேண்டும் என்று ஒன்று இஸ்லாத்தில் வரவேயானால், நான் மனைவிமார்களை அழைத்து சொல்வேன், உங்களுடைய கணவன்மார்களுக்கு சுஜூது செய்யுங்கள் என்று. அந்த அளவுக்கு மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாழம் கூறாக வியர்வை சிந்தி சம்பாதித்து ஹலாலான முறையில் கொடுத்துக் கொண்டிருக்கும் அந்த கணவனை, முஹப்பத் வைத்திருக்கும் அந்த கணவனை இவர்கள் மறக்கவும் கூடாது. கடைசி வரையில், மௌத்து வரையில் எங்களுக்கு வயதானியாக ஆகி 80 வயதை தாண்டிய பின்பு கண் பார்வை போய்விட்டார், அதே போல வேறு வேறு நோய்கள் வந்துவிட்டார், அதே போல எங்களுக்கு வாந்தி போன்ற நோய்கள் வந்துவிட்டார், எமது பிரச்சனைகள், சிக்கல்கள், நஜீசுகளை எல்லாம் அனுபவல் நமது மனைவியாகத்தான் இருப்பார். அதற்கும் தயாராகத்தான் இருக்கிறார்கள். நாங்களே அவர்களை கெடுத்துக் கொள்கிறோம், நாங்களே அவர்களை கோபித்துக் கொள்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, 30-25 வருடங்களாக எங்களை பாதுகாப்பு பேணி வளர்த்து இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் தாய் தந்தையினர்கள், அவர்களையும் மறக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, 30 வயதிலிருந்து நான் மௌத்தாகும் வரையில் என்னை பாதுகாத்து எனக்கு சமைத்து என்னுடைய விஷயங்களை எல்லாம் சுமந்து நமது பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்கள் மனைவிமார்கள், அவர்களையும் மறக்கக்கூடாது. மனைவியையும் தாயையும் உங்களுக்கு தெரியுமா, ரெண்டு கோச்சி பூமி, கோச்சி சொல்லுவாங்க, ட்ரெயின்ல இங்கல ஒரு வீலியா தண்டவாளம் இங்கல வந்திருக்கு, இங்கல வந்திருக்கு. அந்த ரெண்டும் சேரவும் கூடாது, பிரியவும் கூடாது. கோச்சிக்கு தான் ஆகும், ட்ரெயினுக்கு தான் ஆகும். மாமி இந்த தண்டவாளமாக இருக்கணும், மருமகன் இந்த தண்டவாளமாக இருக்கணும். எத்தனை கிலோமீட்டர் போய் அந்த ட்ரெயினை நிறுத்த வேண்டுமோ அத்தனை கிலோமீட்டர்களுக்கும் அப்படித்தான் இருக்கணும். இல்லையா கோச்சி ட்ரெயின் விழுந்து பெரிய சிக்கலாக மாமிக்கு செய்த, அதாவது உம்மாக்கு அம்மாவுக்கு செய்த உதவி உபசாரங்களை எல்லாத்தையும் ஒரு மனைவி கிட்ட கொட்டினா பிரச்சனை. மனைவிக்கு செய்த எல்லா உபசாரங்களை மாமி கிட்ட வந்து கொட்டினா அதுவும் பிரச்சனை. நான் என் தாயோட 100% வந்து வைத்திருக்கிறேன், அந்த பைல் மூடப்பட்டிருக்கிறது. என்னுடைய மனைவியோட 100% வந்து வைத்திருக்கிறேன், அந்த பைல் மூடப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டும்தான் அது திறக்கப்படும். எத்தனை நகை வாங்கியிருக்கிற மனைவி, அல்ஹம்துலில்லாஹ், மனைவியை சந்தோஷப்படுங்க. ஆனா ஹராம் ஹலால் பேடுதலா இருந்து கொடுங்க. அளவுக்கு மிச்சம் இடம் விட்டா பிரச்சனை. பைசைக்கிள் ஓட்டுறதுக்கு பழக்கிறோம் பிள்ளைகளை, 2 ரோத உள்ள பைசைக்கிள் ஓட்டுறதுக்கு பழக்கிறோம். அப்படியே கையை விட்டுட்டு பின்னால் ஓட்டுறா, பின்னால் ஓட்டுற காரணம் என்ன தெரியுமா, விழுந்துடக்கூடாது. அதே போல மனைவிய எங்க விட்டாலும், பிள்ளைகளை ஸ்கூலிலிருந்து கொண்டு வரதுக்கு விட்டாலும் ஒரு கண் வச்சு கொடுங்க, பாருங்க. ஷைத்தான் கொள்ளாதவனாக இருக்கிறான், ஷைத்தான் மக்களை வழிகெடுக்காமல் இருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, உங்களுடைய தாய்க்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவியை தாராளமாக செய்து கொண்டே இருங்கள். அந்த உதவியின் பெயர் பாசம். மனைவிக்கு செய்யக்கூடிய உதவிகளை, செலவுகளை தாராளமாக செய்யுங்கள். அந்த உதவிக்கு பெயர் அன்பு, காதல். இது வேற வழி, அது வேற வழி. இவக்கு செய்தது அவகிட்ட சொன்னாலும் பிரச்சனை, அவக்கு செய்தது இவகிட்ட சொன்னாலும் பிரச்சனை. 2 பேரையும் கண்ணியப்படுத்துங்க, 2 பேரையும் மௌத்து வரையில் கண்ணியப்படுத்துங்க. யாரும் மௌத்தானத்துக்கு பின்பு நான் எங்க தாய்க்கு கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு இந்த பொம்பளையால தான், இந்த மனைவியால தான் என் உம்மாவை சரியா கவனிக்கலாம் போயிட்டு என்ற எண்ணம் மௌத்து வரையில் மனைவியோட கோபத்தை உருவாக்கும் சொல்வார். ஏன் தாயோடு இருக்கிற அன்பு போகாதவருக்கு, எவ்வளவுதான் மனைவிக்கு கட்டுப்பட்டாலும் தாயோடு இருக்கிற அன்பு போகாது. ஆனா இந்த மனைவியால தான், மனைவி என்னை தடுக்க போய்த்தான் எனக்கு தாயை கவனிக்கலாம் போயிட்டு 80 வருஷம் வாழ்வான்னு நினைச்சேன், பிரச்சனை தீர்வு நினைச்சேன். 50 வயசுல உமா மூத்தா போயிட்டாவே, எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய மனைவியே என்று கடும் கோபத்தை எங்கட மௌத்து வரல வச்சு கொண்டிருக்க வேண்டி வரும். அல்லது அல்லாஹ் பாதுகாக்கணும், இளம் வயதில் தாய்க்கு பயந்து மனைவியை கணக்கெடுக்காம, மனைவிக்கு செலவு கொடுக்காம அப்படிப்பட்ட கணவன் இருக்கிறார்கள்.
மனைவிக்கு செலவு கொடுக்காம, மனைவியை கணக்கெடுக்காம, மனைவியோட ஒன்றாக இருந்து பயணம் போகாம, தாய்க்கும் தகப்பனுக்கும் பயந்து நடக்கும் கணவன்மார்கள் திடீரென்று ஒரு நோய் வந்து மனைவி ஓரிடமாக ஆகிவிட்டார், அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெரலைஸ் வந்து விட்டார், அல்லது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மௌத்து வந்து விட்டார். தாயோடும் கோபமும் குரோதமும் வளர்ந்து கொண்டே போகும். இந்த தாய் தாயாக இருந்தாலும் என்னுடைய மனைவியுடைய விஷயத்தில் தலையிட்டதன் காரணமாக மனைவிக்கு ஏழுமான காலத்தில் ஒரு இடத்துக்கு கூட கொண்டு போகல, நல்லதை வாங்கி கொடுக்கல, ஒரு நகையை கொண்டு வந்து போடல. இப்ப என்ன செய்து இருக்கிறா? இந்த நிலை வந்து விடாமல் தாயையும் நல்லா கவனிங்க, மனைவியையும் நல்லா கவனிங்க. ஆனா ரெண்டு நந்தவாதத்தை போல ரெண்டு பேரையும் ரெண்டு பக்கம் முகம் திருப்பி வச்சு கொடுக்க இல்லாட்டி பிரச்சனை. அல்லாஹ் தஆலா நல்லடியாக பேரன்பு பெருமக்களே, எங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த நல்ல நாளிலே, இந்த பொன் நாளிலே இத்திகாஃப் நிய்யத்தோடு உள் பள்ளி வாசலுக்குள்ளே நாங்கள் இருக்கும் இந்த திக்ர் மஜ்லிஸ் பயான் மஜ்லிஸிலே என்னென்ன விடயங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த நாவினால் வெளியாக்கினானோ அந்த அனைத்து விடயங்களையும் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்தருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. எமது தாய் தந்தையர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் உன்னுடைய ரஹமத்து பெற்ற கூட்டத்திலே சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ் எந்த கோபம், கடும் கோபம் எங்களுக்கு வந்தாலும் அதனை சப்பி வென்று விழுங்கி உனக்காக வேண்டி சமூக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு செல்வம் அதிகமாக வந்தாலும் செல்வம் குறைந்தாலும் யா அல்லாஹ் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு நீயே தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு யார் அநியாயம் செய்தாலும், ஏசினாலும், பேசினாலும், திட்டினாலும், தானத்தை செய்தாலும் அவர்களை மன்னிப்பு கேட்க முன்னமே நாங்களே மன்னித்து அவர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்களை கண்ணியப்படுத்துவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு நல்ல ஆகியத்தை கொடுப்பாயாக. அவர்களுக்கு ரஹ்மத்தும் பரக்கத்தும் நியமத்தும் செய்வாயாக. அவர்களுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் எமது தாய் தகப்பர்களிலே யார் யாரெல்லாம் மௌத்தாகி அவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களுக்கும் அவரிலே நல்ல உயிரோட்டம் உள்ள ருஹானியத்தான சுவர்க்கத்தின் பூஞ்சோலையை கொடுப்பாயாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுப்பாயாக. எங்களுடைய தகப்பன்மார்கள் வஃபாத்தாகி இருந்தால் அவர்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நமது உயிரிலும் மேலான கண்மணியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களுக்கு பக்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உட்கார வைப்பாயாக. யா அல்லாஹ் எமது தாய்மார்கள் மௌத்தாகி இருந்தால் அவர்களை சுவர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே சய்யிதத்துனா ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு, சய்யிதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு, சய்யிதத்துனா ஆயிஷத்து ஸுஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு, சய்யிதத்துனா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு, சய்யிதத்துனா ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு நமது தாய்மார்களை சேர்த்து விடுவாயாக.